ஹலோ, வெல்கம் டு லேடி குஜி. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே, வீட்டில் சாமி கும்பிடலான்னு இருக்கோம். ஸோ அதுக்காக வந்து ஸ்பெஷலாக ஏதாவது பண்ணலான்னு பார்த்தேன். ஸோ எல்லாருக்கும் பிடிச்ச பால் கொழுக்கட்டை தான் இன்னைக்கு பண்ண போகிறோம். பால் கொழுக்கட்டை வந்து ஒரு ஹெல்த்தியர் வெர்ஷன், அதுவும் இல்லாமல் ரொம்ப ஸ்வீட்டாக சூப்பராக இருக்கும். ஸோ எப்படி பண்ணுறது அப்படின்றத இப்போ பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இதில் வந்து 1.5 கப்பு கொழுக்கட்டை மாவு எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் சால்ட்டு. ஸோ சால்ட் வந்து உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. ஸோ நான் வந்து 1.5 கப் மாவுக்கு வந்து இவ்வளோ உப்பு போடுறேன், நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றுறேன். இந்த ஆயில் ஊற்றும் போது மாவு வந்து ரொம்ப ஒட்டாமல் கரெக்டாக வரும். ஸோ அதுக்காக ஆயில் ஊற்றுறோம். நீங்கள் வந்து நெய் ஊற்றணுன்னு ஊற்றிக்கலாம். சுடுதண்ணி வந்து கொதிச்சிட்ருக்கு. இதை வந்து நம்ம மாவில் வந்து நல்லா ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுங்க, ஃபுல்லாக அப்படியே ஊற்றிடாதீங்க, நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஸோ மிக்ஸ் பண்ணி இது வந்து ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு வரணும், ரொம்ப தண்ணி ஆக்கிடாதீங்க. ஸோ அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து மாவு வந்து அந்த வெசலில் ஒட்டாமல் கையில் எடுக்கும் போதே அப்படியே ஸ்மூத்தாக வரும். ஸோ கொழுக்கட்டைக்கு வந்து இந்த இதெல்லாம் எடுத்து வச்சாச்சு. ஸோ குட்டி குட்டியா பால்ஸ் நம்ம உருட்டி வச்சிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து இது பார்த்தீங்கன்னா வெல்லம் வந்து நான் சுடுதண்ணில வந்து நல்லா ஊற்றி அதை கரையிற மாதிரி வச்சிருக்கேன். கோகோனட் வந்து திருக்கி வச்சிருக்கேன். நீங்க வந்து நல்லா வெது வெதுப்பான தண்ணி இதுல ஊற்றி நல்லா அரைச்சிருங்க. இந்த ஹாட்டான வாட்டர்ல வந்து நம்ம எடுத்து வச்சிருந்ததுல கொழுக்கட்டை அந்த இது அதை வந்து நான் வந்து ஃபுல்லா வச்சிருக்கேன். ஸோ அது நல்லா வந்து வேகணும். ஸோ இதை நான் ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது என்ன பண்ணிட்டேன்னா, இது கொதிச்சிட்ருக்கும் போதே வந்து ஒரு கரண்டி போட்டு கிண்டுறது அந்த மாதிரிலாம் பண்ணிட்டேன். ஸோ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, கொழுக்கட்டை வந்து அப்படியே அந்த தண்ணியோட மிக்ஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அந்த மாதிரிலாம் இப்போவே வந்து கரண்டிலாம் போட்டுறாதீங்க, அது பாட்டுக்கு வேகட்டும். ஸோ வெல்லம் வந்து ஹாட் வாட்டரில் வச்சுருந்தோம்ல, ஸோ அது நல்லா கரைஞ்சிருச்சு. அந்த தண்ணியை வந்து ஃபில்டர் வச்சு இப்படி ஊற்றிடுங்க. ஸோ அப்போ தான் இந்த அழுக்கு அதெல்லாம் வந்து இதுலேயே ஃபில்டர்லேயே டெபாசிட் ஆகும். ஒரு 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் இந்த கோகோனட் மில்க் இதில் வந்து ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு கொஞ்சம் லைட்டாக கிண்டி விட்டுருங்க. இதில் வந்து ஒரு பிஞ்ச் ஏலக்காய் தூள் போட்டுக்கோங்க, கொஞ்சமாக சால்ட்டு, ஒரு பிஞ்ச் சால்ட்டும் போட்டுக்கோங்க. ஸோ பால் கொழுக்கட்டை வந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் இதை இப்போ எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அது நல்லா திக்காக அந்த இது டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப கட்டியெல்லாம் இல்லாமல் கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்கும். ஸோ அவ்வளோதான். நீங்கள் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ சாமிக்கு வச்சு கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நானும் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். சூப்பராக இருந்துச்சு. ஆக்சுவலாக ஸ்வீட்னஸாக இருக்கட்டும், ரொம்ப தெக்கட்டாமல் செம்மையாக இருந்துச்சு. ஸோ இதை நீங்களும் பண்ணி பாருங்கள். பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். So this is Lady Guji signing off. Until next time, stay tuned with me. Bye.